வணக்கம். இன்னொரு சின்ன சம்பவத்தை சொல்கிறேன் என் வாழ்க்கையில். 1965 அப்போ நான் இங்கே சென்னை வானொலியில் செய்தி அறிவிப்பாளராக இருந்தேன். சென்ட்ரல் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் சிஐஎஸ் என்ற ஒரு தேர்வுக்கு நான் விண்ணப்பிச்சிருந்தேன். அவங்க என்னை பேட்டிக்கு கூப்பிட்டாங்க. அதுக்கு முந்தின என்னுடைய நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு வந்தார். அவர் பேர் சுந்தரேசன். அவருக்கும் என்ன மாதிரி கொஞ்சம் ஒரு கால் லேசாக ஊனமாக இருக்குது. இப்போ அவர் சொன்னார், அவருக்கு அன்றைக்கி தான் நடந்தது, அதாவது எனக்கு நடக்கிறதுக்கு முந்தினா அவருக்கு பேட்டி நேர்காணல். அந்த இன்டர்வியூவில் இவர் உள்ள நுழைஞ்ச உடனே அந்த அந்த 5 பேர் உட்காண்டிருந்தாங்க. நடுவில் இருந்தவங்க கேட்டாங்க, என்ன ஆச்சுப்பா அவங்க காலுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் அதுக்கு நல்லா பதில் சொன்னேன். அப்போவே எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்துடுது. அதுக்கு பிறகு எல்லா கேள்விக்கும் நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொன்னேன்ப்பா. அந்த மாதிரி உங்கள்கிட்டையும் அவங்க கேட்கக்கூடும், அதுக்கு நான் தயார் பண்ணிட்டு போயிடும் ஆங்கிலத்தில் அப்படின்னு சொன்னாங்க. நானும் அதே மாதிரி தயார் பண்ணிட்டு போனேன். அடுத்த நான் போன போது அங்கே நடுவில் ஒரு பெண்மணி, அங்கே ஒரு ஆங்கிலோ இந்திய பெண்மணி, கோவா வச்சுருந்தவங்க நினைக்கிறேன், அவங்க உட்காந்துருந்தாங்க. அவங்க கேட்டாங்க, என்ன இளைஞரே, எஸ் யங் மேன், வாட் ஹேப்பன் டு யுவர் லெக்ஸ், என்ன இளைஞரே உங்கள் காலுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி 2.5 வயசுல எனக்கு இந்த மாதிரி போலியோ வந்துடுது, அதில் நான் இது பண்ணுறேன். ஆனால் எவ்வளவோ அதனால் என்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்களையும் துன்பங்களையும் தாண்டித்தான் இந்த அளவுக்கு இப்போது யூபிஎஸ்சிங்கிற மத்திய தேர்வாணையத்துக்கே நான் ஒரு பேட்டிக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒப்பிச்சேன். அவங்களுக்கு ரொம்ப அது பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேள்வியாக கேட்டாங்க, எல்லாருமே கேட்டுட்டு நான் வெளியே வந்துட்டேன். அதில் ஒரு வேடிக்கை என்னதுன்னா, அப்போ எனக்கு இந்த பேண்ட்ஸ் கூட போட்டுக்க முடியாது, வெறும் வேஷ்டி, ஒரு அரைக்கை சட்டை. இப்போ நான் போட்டிருக்கேனே இதே மாதிரி ஒரு அரைக்கை சட்டை இதுதான் போட முடியும். அப்போ நான் எனக்கு முந்தி வந்தவர் டை கோட் எல்லாம் கட்டிக்கிட்டு வந்தார். அதில் என்ன ஆச்சுன்னா, அவர் ஒரு தமிழ் அறிஞர். அது வேறு, எனக்கு தமிழ் அவ்வளோலாம் தெரியாது. அப்போது தமிழ் எழுத படிக்க தெரியும், மொழிபெயர்க்க தெரியும். அப்போது அவருக்கு அது கிடைக்கல. ஆனால் நான் செலக்ட் ஆனேன். நான் என்ன சொல்கிறேன், எண்ணம் தான் வாழ்க்கை. எப்படியானும் நாம் நம்மளுடைய கஷ்டங்களை சொல்லிட்டோம்னா, யாராக இருந்தாலுமே தகுதி இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கும். இது நான் கற்றுக்கொண்ட பாடம். அவ்வளவுதான். எண்ணமே வாழ்க்கை. வணக்கம்.